இவர்களை நாம் வழிபடாமல் இருக்க முடியாது. இவர்கள் மட்டுமே நமது வழிபாட்டிற்கு உரியவர்கள். இத்தகைய இறை மக்களிடம் அல்லாமல் யாருமே ஆண்டவனை நேரில் கண்டதில்லை. நம்மால் இறைவனை காண இயலாது. காண முயலும் போது அவரது உண்மையான உருவத்தை பயங்கரமாக திரைத்து கேலி கூத்தாகி விடுகிறோம். இந்திய கதை ஒன்று உண்டு. பாமரன் ஒருவனிடம் சிவபெருமானின் திருவுருவத்தை செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவனும் பல நாள் பாடுபட்டு முயன்றான். இறுதியில் அவன் முடித்தபோது அது ஒரு குரங்கின் உருவமாக இருந்தது. கடவுளை உருவப்படுத்த நாம் முயலும் போது அவரை திரித்து விடுகிறோம். நாம் மனிதராக இருக்கும் வரை அவரை மனிதரை விட உயர்ந்த ஒருவராக நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது. நம்முடைய மனித இயல்பை நாம் கடந்து செல்லும் ஒரு காலம் வரும். அப்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை உணர இயலும். ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கும் வரை அவரை மனித வடிவில்தான் வழிபட வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், என்ன விதமாக வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம். ஆனால் மனிதனாக அல்லாமல் வேறு விதமாக அவரை பார்க்க முடியாது. நாம் அறிவாற்றல் மிக்க சொற்பொழிவுகளை ஆற்றலாம். பெரிய பகுத்தறிவுவாதிகளாகி கடவுளை பற்றிய கதைகள் எல்லாம் பிதற்றல் என்று நிரூபிக்கலாம். ஆனால் நடைமுறை பொது அறிவில் நின்று பார்ப்போம். இந்த அதி அற்புத அறிவாற்றலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? பூஜ்யம், வெறும் பயனற்ற நுரை மட்டுமே. இறை வழிபாட்டை எதிர்த்து யாராவது அறிவை பிழிந்து மாபெரும் சொற்பொழிவு ஆற்றுவதை அடுத்த முறை நீங்கள் கேட்க நேர்ந்தால் அவனை விடாதீர்கள். கடவுளை பற்றி உன் கருத்து என்ன என்று கேளுங்கள். எல்லாம் வல்லவர், எங்கும் உள்ளவர், எங்கும் நிறைந்த அன்பு என்றெல்லாம் அவன் பேசுகிறானே, அந்த சொற்களின் எழுத்து கூட்டலை தவிர அவற்றின் பொருளை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் என்று கேளுங்கள். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனால் ஒரு கருத்திற்கும் உருவம் கொடுக்க முடியாது. ஒரு புத்தகத்தையும் படித்தறியாத தெருவில் செல்பவனை விட அவன் எந்த விதத்திலும் மேலானவன் அல்ல. தெருவில் போகிறவன் அமைதியாகவாவது இருக்கிறான், உலகை குழப்பாமல் ஆவது இருக்கிறான், மற்றவர்களின் மனத்தை குழப்பத்தில் ஆழ்த்துகிறான். இவனும் கடவுளை கண்டதில்லை. ஆகவே இவனும் அவனும் ஒரே நிலையில்தான் இருக்கிறார்கள். மதம் என்பது இறை அனுபூதி பெறுவது. வெற்று பேச்சிற்கும் அனுபூதிக்கும் உள்ள மிக தெளிவான வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஆன்மாவில் உணர்வதுதான் அனுபூதி. இனி எங்கும் நிறைந்தவர் என்பதற்கு பொருள் என்ன? ஆன்மாவை பற்றிய கருத்தே மனிதனுக்கு இல்லை. தன் முன்னால் உள்ள பொருட்களோடு இணைத்தே அதை அவன் நினைக்க வேண்டியிருக்கிறது. நீல வானத்தையோ பரந்த வயல்களையோ கடலையோ அல்லது பெரிதாக உள்ள வேறு எதையோ தான் அவன் நினைக்க வேண்டும். வேறு எப்படி அவனால் இறைவனை நினைக்க முடியும்? எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இறைவனை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்கிறீர்கள். கடலை பற்றி நினைக்கிறீர்கள். கடவுள் கடலா என்ன? வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். நமக்கு நடைமுறை பொது அறிவுதான் வேண்டும். ஆனால் அதை போன்று அவ்வளவோ அரிதாக உள்ளதும் வேறு எதுவும் கிடையாது. உலகமே வெற்று பேச்சால் தான் நிறைந்துள்ளது. நாம் இப்போது மனித உடலமைப்பில் கட்டுண்டு இருக்கிறோம். எனவே நம்மால் கடவுளை மனிதனாகத்தான் பார்க்க முடியும். எருமைகள் இறைவனை வழிபட முடியுமானால் அவை அவரை ஒரு பெரிய எருமையாக நினைக்கும். ஒரு மீன் கடவுளை வழிபட விரும்பினால் அது அவரை ஒரு பெரிய மீனாக எண்ணிக்கொள்ளும். மனிதன் ஆண்டவனை மனிதனாகவே நினைக்க வேண்டும். இவை வெறும் கற்பனை அல்ல. நீங்கள், நான், எருமை, மீன் எல்லாம் பல்வேறு பாத்திரங்கள். இவை அனைத்தும் கடலுக்கு செல்கின்றன. தங்கள் அளவுக்கு ஏற்றவாறு தங்களுள் நீரை நிறைத்துக் கொள்கின்றன. மனிதனில் மனிதனுக்கு ஏற்றபடி, எருமையில் எருமைக்கு ஏற்றபடி, மீனில் மீனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பாத்திரத்திலும் தண்ணீர் தான் உள்ளது. அதேபோல்தான் எல்லோரிலும் உள்ள கடவுள் விஷயம். மனிதன் அவரை பார்க்கும்போது மனிதனாக பார்க்கிறான். மிருகங்கள் அவரை மிருகமாக பார்க்கின்றன. எல்லோரும் தங்கள் எண்ணப்படியே பார்க்கின்றனர். அவரை இந்த ஒரு வழியில்தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அவரை மனிதனாகவே வழிபட வேண்டும். ஏனெனில் வேறு வழி இல்லை. இரண்டு வகையான மனிதர்கள் கடவுளை மனிதராக வழிபடுவதில்லை. ஆன்மீக வாசனையை அற்ற மனித மிருகங்கள் ஒரு வகையினர்.
மானிட வாழ்விற்கு அப்பால் சென்று மனத்தையும் உடல் உணர்வையும் துறந்து இயற்கையின் வரம்பை கடந்த பரமஹம்சர்கள் இரண்டாவது வகையினர். இயற்கை முழுவதுமே அவர்களது ஆன்மா ஆகிவிட்டது. அவர்களுக்கு மனமோ உடல் உணர்வோ இல்லை. அவர்கள் ஒரு இயேசுவையோ புத்தரையோ போல் கடவுளை கடவுளாக வழிபட முடியும். அவர்கள் அவரை மனிதராக வழிபடவில்லை. இதற்கு எதிர்கோடியில் இருப்பவன் மனித மிருகம். ஒன்றுக்கொன்று எதிர்கோடியில் இருப்பவை ஒரே போல் தோன்றும் என்பது உங்களுக்கு தெரியும். அறியாமையின் கோடியில் இருப்பவனும் அறிவின் கோடியில் இருப்பவனும் இவ்வாறுதான். இருவருமே யாரையும் வழிபடுவதில்லை. வெறும் முட்டாள் கடவுளை வழிபடுவதில்லை. ஏனெனில் அதன் அவசியத்தை உணரும் அளவுக்கு அவன் வளர்ச்சி அடையவில்லை. மிக உயர்ந்த ஞானத்தை பெற்றவன் கடவுளை வழிபடுவதில்லை. அவன் அனுபூதி பெற்று கடவுளோடு ஒன்றாகிவிட்டான். கடவுளை ஒருபோதும் வழிபட மாட்டான். இந்த இரு துருவ நிலைகளுக்கு இடையில் உள்ள யாராவது நான் கடவுளை மனிதனாக வணங்கப் போவதில்லை என்று சொன்னால் அவன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். அவன் ஒரு விடலை. அவன் கூறும் மதம் நுனிப்புல் மேய்பவர்களுக்கு உரியது. அது வெறும் அறிவு பிதற்றல். எனவே இறைவனை மனிதனாக வழிபடுவது மிகவும் இன்றியமையாதது. எந்த இனங்களுக்கு தாங்கள் வழிபடுவதற்கு அத்தகைய இறை மனிதர் இருக்கிறாரோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு என்னும் இறை மனிதர் இருக்கிறார். ஆகவே அவர்கள் அவரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கடவுளை காண அதுதான் இயல்பான வழி. மனிதனில் கடவுளை காண்பது. கடவுளை பற்றிய நம் எல்லா கருத்துக்களும் அங்கே ஒருமுனைப்பட முடியும். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய முட்டுக்கட்டை என்னவென்றால் இயேசுவை தவிர பிற இறை மனிதர்களை மதிக்காமல் இருப்பது. இயேசு ஓர் அவதார புருஷர். அவரை போன்றவரே புத்தர். இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் இருப்பார்கள். இறைவனை எங்குமே எல்லைப்படுத்தாதீர்கள். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய எல்லா மரியாதைகளையும் கிறிஸ்தவர்கள் இயேசுவிற்கு செலுத்த வேண்டும். அவர்களால் முடியக்கூடிய ஒரே வழிபாடு அதுவே. இறைவனை வழிபட இயலாது. பிரபஞ்சம் முழுவதிலும் அவர் நிறைந்துள்ளார். அவர் மனிதனாக அவதரிக்கிறார். அந்த அவதார புருஷரிடமே நாம் பிரார்த்திக்க முடியும். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பெயரால் பிரார்த்திப்பது நல்லது. கடவுளிடம் பிரார்த்திப்பதை நிறுத்திவிட்டு இயேசுவிடம் மட்டுமே பிரார்த்திப்பது இன்னும் நல்லது. மனிதனது குறைபாடுகள் இறைவனுக்கு தெரியும். எனவே அறம் தேய்ந்து மரம் எப்போது மேலிடுகிறதோ அப்போது மனித குலத்திற்கு உதவ நான் வருகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நான், இந்த பிரபஞ்சத்திற்கு கடவுளான நான் மனித உடல் தரித்து வந்திருக்கிறேன் என்பதை உணராத முட்டாள்கள் அது எப்படி முடியும் என்று என்னை ஏளனம் செய்கிறார்கள். அவர்களது மனத்தை அஞ்ஞான கருமேகம் மறைத்திருக்கிறது. எனவே அவர்களால் உலக நாயகனான இறைவனை காண முடியாது. இறைவனின் இத்தகைய மாபெரும் அவதாரங்களை வழிபட்டாக வேண்டும் என்றல்ல, அவர்களை மட்டுமே வழிபட இயலும். அவர்கள் பிறந்த நாளும் உலகை விட்டு சென்ற நாளும் மிகவும் பயபக்தியோடு நினைக்க வேண்டிய நாட்கள். இயேசு எப்படி கடவுளை வழிபட வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படியே நான் அவரை வழிபடுகிறேன். அவர் பிறந்த அந்த புனித நாளில் விருந்து உண்பதை விட பட்டினி கிடந்து பிரார்த்தனை செய்வதையே நான் விரும்புவேன். அவர்களை பற்றி அடிக்கடி நினைக்கும் போது அந்த மகா புருஷர்கள் நாம் இதயத்தில் வெளிப்படுகிறார்கள். அவர்களைப் போலவே நம்மையும் ஆக்குகிறார்கள். நமது இயல்பு முற்றிலுமாக மாறி நாமும் அவர்களைப் போல் ஆகிவிடுகிறோம். ஆனால் புத்தரையும் இயேசுவையும் காற்றில் மிதந்து திரியும் ஆவிகளோடு சேர்த்து விடாதீர்கள். அது தெய்வ நிந்தனை. தங்கள் ரகசிய கூட்டத்திற்கு இயேசுவின் ஆவி நடனமாட வருகிறது என்று பிதற்றி திரிகின்ற கூட்டத்தினரை நான் அமெரிக்க நாட்டில் கண்டேன். அவதார புருஷர்கள் அவ்வாறு வருவதில்லை. அவர்கள் ஒருவனை தொட்டால் போதும், அவனில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இயேசு தொடும்போது அவனது மனம் முழுவதும் மாறுகிறது. அவனும் அவரைப் போலவே மாறிவிடுகிறான். அவனது வாழ்க்கை ஆன்மீக மையமாகிவிடும். ஆன்மீக சக்தி அவனது மயிர்கால் தோறும் வெளிவரும். இயேசு நோய்களை குணப்படுத்தியதிலும் அற்புதங்களை செய்வதிலும் வெளிப்பட்ட சக்தி எத்தகையது!